அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ஒரு நெறியாளர் என்ற அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளரை இதுபோன்று துன்புறுத்துவது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு, அடிப்படை மனித உரிமைகளுக்கு, இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு, ஐக்கிய நாடுகள் அவை பத்திரிகையாளர்களுக்கு வழங்கியிருக்கின்ற அந்த உரிமைகளுக்கு, பாதுகாப்புக்கு, அடிப்படையான மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். இது தவறானது, சட்டவிரோதமானது, இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு நெறியாளரை இவ்வாறு துன்புறுத்துவது என்பது மனிதநேயத்துக்கே எதிரானது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அவர் மீது என்ன மாதிரி வழக்கு போடப்பட்டிருக்காங்க? ஏன்னா சவுக்கு சங்கர் மீது மேலே கஞ்சா வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க மனைவி உள்ள காவல்துறை அதிகாரிகள் அனுமதிக்கும் போது அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இல்லை, சட்டத்தில் ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ சோதிக்கும் பொழுது சோதனை செய்கின்ற நபர்களும் தங்களை சோதித்துக் கொள்வதற்கு அனுமதிக்கணும். நான் உன்னை சோதிக்க போகிறேன், நீ வேணா என்னையும் சோதிச்சுக்க அப்படின்னு சொல்லலாம். அதான் சட்டத்தில். அப்போ NTPS சட்டம் இருக்குது. NTPS சட்டம் இதை விட கடுமையான சட்டப்பிரிவுகள் இருக்குது. அப்போ NTPS சட்டப்படி நான் உங்களை சோதிக்கப் போகிறேன், நீங்கள் விரும்பினால் உங்களை சோதனை செய்யலாம், அவ்வாறு விருப்பமில்லை என்றால் ஒரு நீதித்துறை நடைமுறையோ அல்லது ஒரு அரசிதழ் பெற்ற ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், அரசிதழ் பெற்ற அலுவலரையோ அழைத்து நீங்கள் சோதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதியை வழங்கணும். அப்போ சோதிக்கப்பட போகின்ற நபர், நானும் உங்களை சோதிக்கிறேன், நீங்கள் ஏதாவது உடைமைகள் கொண்டு வந்திருக்கீங்களா, அந்த உடைமைகளெல்லாம் வெளியே வைங்க, அதுக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிற உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகளை அவங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி சோதனை என்பது எப்போதும் போல இயல்பாக நடந்து முடிந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். என்ன செக்ஷனில் மேலே கேஸ் போட்டிருக்காங்க? அதே ஐயா, சட்டப்பிரிவுகள் அனைத்துமே சவுக்கு சங்கருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் தான். இவருக்கு எதிராக எந்த சட்டப்பிரிவுகளுமே பொருந்தாது. சட்டப்பிரிவு 294B ஒருத்தரை கெட்ட வார்த்தையால் திட்டுறதுக்கு பொருந்தும். இவர் அந்த நெறியாளர் யாரையும் கெட்ட வார்த்தையால் திட்டலை. 353 அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், இவர் எந்த அரசு ஊழியரையும் பணி செய்ய விடாமல் தடுக்கலை. சட்டப்பிரிவு 4, அதாவது விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பெண்களை துன்புறுத்துவதை தடுக்கும் சட்டம். அந்த சட்டப்பிரிவில் இவர் வரமாட்டார். ஏன்னா இவர் பெண்களுக்கு எதிராக யாரையும் துன்புறுத்தலை, எந்த வார்த்தைகளையும் சொல்லலை. அப்போ எந்த சட்டப்பிரிவுமே இவருக்கு எதிராக பொருந்தாது என்ற காரணத்தினால்தான் கோயம்புத்தூரில் முதலில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இதே ஒரே அஃபென்ஸ் தான், ஒரே குற்றச்சம்பவம் தான். உச்சநீதிமன்றம் பல்வேறு நெறிமுறைகளை வழங்கியிருக்கு. உச்சநீதிமன்றம் பல நெறிமுறைகளை வழங்கியிருக்கு. இல்லை, அப்படி முடியாது. அப்படி முடிஞ்சால் அதை சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்வோம். ஏன்னா எல்லாருக்குமே நீதி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமந்தான். எல்லா காலத்திலையும் எல்லாருமே வெற்றி பெற முடியாது. இதை விட கொடிய பொய் வழக்குகள் தொடுத்தவங்கள்லாம் சட்டத்தின் முன்பு தலை குனிந்து போயிருக்காங்க. NTPS சட்டத்தில் முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு இருக்குது, ஒரு சட்ட விதி இருக்குது. ஒருவனை வேண்டுமென்றே NTPS சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு குறிப்பிட்ட போதைப் பொருளை வைத்து சட்டப்பிரிவின் கீழ் அவரை கைது செய்தால், அது பொய்யான வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டு விசாரணையில் தெரிய வந்தால், வழக்கு தொடுப்பதற்காக அந்த NTPS பொருள்களை, அந்த கான்ட்ராபேண்ட், அந்த போதைப் பொருளை யார் வைத்தார்களோ அவர்கள் அதே சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள். மதுரையில் சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு NIB அதிகாரிகள் இது போன்ற ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். வட இந்தியாவிலலாம் இது போன்று நடந்திருக்கு. அப்போ சும்மாவெல்லாம் யார் மேலேயும் போதைப் பொருள் அதை யாரும் சட்ட ரீதியாக எதிர்கொள்றதில்லை. நாளைக்கு இவர் இதே பிரச்சனையை CBI விசாரணை எடுத்துகிட்டு போகிறாரு, CBI விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா நடந்த விதிமுறைகள்லாம் வெளியே வந்துடும்ல. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது, உயர்நீதிமன்றம் இருக்குது, உச்சநீதிமன்றத்திற்கு சட்டத்தில் பல்வேறு வழிவகைகள் இருக்குது, நிவாரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் தேடி அதில் இவர் உரிய நிவாரணங்களை இவரால் பெற முடியும். பிணை கொடுத்து தான் ஆகணும். பிணை கொடுக்க முடியாது அப்படி கொடிய வழக்குகள்லாம் கிடையாது. பிணை கொடுத்து தான் ஆகணும். பிணை மனு நேற்றே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. வருகின்ற வியாழக்கிழமை பிணை மனு அந்த திருச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது.